ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் தான். ஸோ, இப்போ அங்கே தான் நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்தோம். போயிட்டு ராமேஸ்வரம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. இந்த கடல்ல வந்து இந்த பாலத்த எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றதே உண்மையிலே நெனச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ சூப்பரா கட்டியிருக்காங்க இந்த பாலம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து ரோடு. அது நம்ம பஸ்ஸு போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில சின்னதா இன்னொரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பழைய பாம்பன் பாலம். அது வந்து பழசு. அந்த பக்கம் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் புதுசா கட்டுன பாம்பன் பாலம். இதுதான் நம்ம பாம்பன் பாலம். ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே பாம்பன் பாலம் தான் ஃபேமஸ். இப்போ அந்த பழசு வந்து இதா இருக்கிறதுனால புதுசா கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பாம்பன் பாலம் எவ்வளோ இது நீளமா இருக்குது தெரியுங்களா? அதுவும் இந்த கடல்ல இந்த மாதிரி எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு அவ் ரொம்ப ஒரு 4 கிலோமீட்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கடல்ல இப்படி இது பண்ணியிருக்குன்றது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம கடலுக்கு மேலே நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு கற்பனை மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே அது அதில் போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. பார்க்குறதுக்கு அழகா இருந்தது. அப்படியே பாம்பன் பாலத்த பார்த்துட்டே, ரசிச்சுட்டே போனோம். நீங்களும் அப்படியே பாருங்க இந்த பாம்பன் பாலத்த. அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பாம்பன் பாலம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கப்பல் பெரிய பெரிய கப்பல் வரும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த பாம்பன் பாலம் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 2ஆ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆகி முடிச்சிரும் கரெக்டா கப்பல் வர டைமில. கப்பல் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கும். இந்த பாம்பன் பாலம். இதிலே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில பாருங்க பாம்பன் பாலத்தினுடைய அத வந்து பராமரிக்கக்கூடிய அதனுடைய ஆஃபீஸும் அதிலேயே இருக்கு பாருங்க. கடல்லேயே அதனுடைய ஆஃபீஸுமே இருக்கு. பார்த்தாலே ரொம்ப வெரி கிரேட்டுங்க. இது வந்து இந்த இத கட்டுனது அவ்வளோ ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. கடல்ல பாம்பன் பாலம். இது பார்க்கறதுக்குமே அவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. இந்த பாலம் பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி போட் எல்லாமே இருக்கு. மீன்பிடி போட்டு அதெல்லாமே இருக்கு. அந்த பக்கம் பாருங்க கரை மாரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கரை சுத்திலியுமே உள்ள வந்து சின்ன சின்ன போட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. கடல்ல போறதுக்கு, போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு, இந்த மாரி இது பண்ணுறதுக்காக சின்ன சின்ன போட்டெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. ஒண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது வந்து பார்க்குறது நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு நான்லாம் உண்மையிலேயே நெனச்சிட்டு இருந்தேன். இது பார்க்குறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சது. இந்த பாம்பன் பாலம் பார்க்குறதுக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க அவ்வளோதாங்க பாம்பன் பாலம். இதோட நம்மளுக்கு வந்துட்டு முடியுது. எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? இதோட நம்மளுக்கு வந்து பாம்பன் பாலம் வந்து முடிஞ்சிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்க, உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி போட்டெல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. மீன் பிடிக்க போகிற போட் எல்லாமே இதுக்கப்புறம். நல்லா அப்படி பாம்பன் பாலமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோதண்டராமர் கோவில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே தான் கிளம்புறோம். அவ்வளோ இது பாம்பன் பாலம் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக போகலான்ட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோதண்டராமர் கோவில். இங்கே வந்து போயிட்டு ராமரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ள கோவிலுக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு சாமி ராமரெல்லாம் கும்பிட்டுட்டு அவர்கிட்டலாம் வேண்டிட்டு அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கடல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லாம தான் இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில தான் இப்போ இருக்கோம். இப்போ இருக்கிறது பாருங்க தனுஷ்கோடி கடற்கரை தான். அந்த எல்லையில தான் நம்ம இருக்கோம். தனுஷ்கோடியினுடைய எல்லை. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்ன்றதுனால எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தனுஷ்கோடிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்தது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.